வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். மணப்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பெண்கள் 49, ஆண்கள் 20 நபர்கள், ஓட்டுநர் 12 பேர் உள்ளிட்ட 81 அவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள் ஊதியம் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது. தற்போது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு சம்பளம் இதுவரை நகராட்சி நிர்வாகம் வழங்காததால் ஆத்திரமடைந்த ஒப்பந்த பணியாளர்கள் நகராட்சி நுழைவு வாயில் முன்பு பணிக்கு செல்வதை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணப்பாறை காவல் ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் தமிழ்நாடு நகராட்சி அனைத்து பணியாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சிறப்பு ஆலோசகர் AP சரவணன், துப்புரவு மேற்பார்வையாளர் மணிமுத்து உள்ளிட்டோர் ஒப்பந்த பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊதியம் வழங்கப்படும் என கூறியதை தொடர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தங்களது பணிகளுக்கு திரும்பினர். ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு செல்வதை புறக்கணித்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகராட்சி வளாகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. G3 செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு.